பாரத் மாதா கி. அன்பிற்கினிய தலைநகரத்தின் தாமரைகளே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய இனிய தலைவர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நடைபெற இருக்கின்ற தேர்தல், அன்பிற்கினிய சென்னை வாசிகளே, இந்த தேர்தல் முக்கியமாக தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை 3 சென்னையிலும் தாமரை மலர்ந்து தாமரையின் வேட்பாளர் நரேந்திர மோடியின் பாராளுமன்றத்தில் அலங்கரிக்க வேண்டும். அதற்கு காரணம் மிக எளிது. மத்திய சென்னை வேட்பாளர், மத்திய சென்னையின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர், இனிய நண்பர் தயாநிதி மாறன் அவர்கள் இந்த மத்திய சென்னை பாராளுமன்றத்திற்கு 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் என்ன செய்திருக்கிறார் இதுவரை? தென் சென்னை பாராளுமன்றத்திற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? வட சென்னை பாராளுமன்றத்திற்கு கலாநிதி வீராசாமி இருக்கிறார். அவர் எப்பொழுது பாராளுமன்றத்திற்கு செல்கிறார் என்பதே யாருக்கும் தெரியாது. பாராளுமன்றத்தில் இந்த 3 பகுதியை பற்றி கடந்த 5 வருடங்களில் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து பேசியது கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்தியது கிடையாது. தமிழகத்திலே எந்த அளவுக்கு சட்டம் சீரழிந்து கிடக்கிறது, காவல்துறை எந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்கிறது, போதை மருந்து இந்தியாவிலே சென்னையிலே தலைவிரித்து ஆடுகிறது. இதையெல்லாம் காரணம் நம்முடைய தலைநகரம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அன்புக்குரிய தாமரை நெஞ்சங்களே, வர இருக்கின்ற தேர்தல் நிச்சயமாக இந்த தேசத்தை ஆதரிக்கிறவனுக்கும் இந்த தேசத்தை எதிர்க்கின்ற துரோகிகளுக்குமான தேர்தல். இந்த தேர்தலில் 400 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று நிச்சயம் ஆட்சி கட்டிலில் ஏறும். அந்த 400 சீட்டுகளில் நிச்சயம் 39 நாடாளுமன்றத்தையும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலையின் கனவு நிறைவேறும். 39 நாடாளுமன்றங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் பறிகொடுத்து அடுத்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியையும் பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட வேண்டிய சூழ்நிலையை நம்முடைய தாமரை நெஞ்சங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்து கிராமங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்காத நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சீரழிந்து கிடக்கிறது. ரேஷன் கடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுப்புகின்ற அரிசி மூட்டைகள் கலப்படம் செய்து அந்த கலப்படத்தின் பேரிலும் கருணாநிதியின் படத்தை ஒட்டி அங்கே மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சென்னை உட்பட்ட மிகப்பெரிய தலைநகரங்களில் போதை மருந்து ரேஷன் கடையில் மட்டும்தான் விற்கவில்லை, மற்றபடி சாலையோரம் அனைத்திலும் போதை மருந்து வழிந்தோடி இருக்கிறது. இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்றால் ஆண்டவனே வந்தா கூட திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியின் அவலம் இது போன்ற ஒரு ஆட்சியை தமிழகத்தில் சந்தித்ததே இல்லை. நிச்சயமாக வர இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். அதற்கு முத்தாய்ப்பாக அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எங்கள் அண்ணாமலை வந்திருக்கிறார் என்று கூறி 39 நாடாளுமன்றங்களில் வெற்றி பெற்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.